பாஸ்ட்டுக்கு போய் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அவன் சாட்டையை போட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டோனி ஆரம்பரம் உட்காந்து எல்லா ஸ்டோன்ஸையும் அவர் உருவாக்கின அந்த சேவ் பண்ணிற நானோ காண்டர்ல நினைச்சிட்டு இருப்பாப்ல. அழகா இருக்குது. ஒரு வழியா எல்லா ஸ்டோன்ஸையும் காண்டர்ல சேர்த்துட்டோம்பா அப்படின்னு குதூகலத்துல பொங்கி எழுந்த நம்ம ராக்கெட்டு பூம் அப்படின்னு கத்த அதை கேட்ட நம்ம டோனியும் ஹால்க்கும் பதறி போயிடுவாங்க. இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு இருந்த இந்த ஒரு சீனை ஏற்கனவே எம்சியூல இருக்கிற வேற ஒரு சீனை வச்சு ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க சொன்னா நீங்க நம்புவீங்க? கேப்டன் அமெரிக்கா அந்த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துல நம்ம டோனி ஸ்டார்க்கோட தகப்ப ஹவர்ட் ஸ்டார்க்கு இந்த ஹைட்ரா காரங்க வெப்பன்ஸ் எல்லாம் எப்படியா ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு ரிசர்ச் செய்ய அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து நம்ம டோனியோட தகப்ப பறந்துருவாப்ல. சோ லிட்டரலி இந்த ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ற விதமா தான் நம்ம டோனி ஸ்டோன்ஸ் செட் பண்ற அந்த ஒரு சீன் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டு சீனோட கேமரா ஆங்கிளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம டோனியோட தகப்ப ரிசர்ச் செய்யும் போது அங்க வெடிச்சு அவர் பறந்துருவாப்புல. அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ரீக்ரியேட் பண்ற விதமா தான் நம்ம ராக்கெட் பூம் அப்படின்னு கத்துற அந்த ஒரு சீனை வச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.